முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் இந்தி எதிர்ப்பு போர் என்பது மொழிப்போர் மட்டுமல்ல, இது இன உரிமை போர் என முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் கூறியதை நினைவு கூர்ந்துள்ளது. தமிழ் காக்க, தமிழினம் காக்க நடைபெற்று வருவதுதான் மொழிப் போராட்டம். முதலாவது மொழிப்போர் என்று 1938ஆம் ஆண்டு சொல்லப்பட்டாலும் அதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பே இந்தி ஆதிக்கத்தை, மொழி திணிப்பை எதிர்த்து தந்தை பெரியார் குரல் கொடுத்தார். தமிழ்நாட்டில் இந்தி பிரச்சார சபா தொடங்கப்பட்ட காலத்தில் அதற்கான நிதி திரட்டல் செய்யப்பட்ட போது தமிழர்கள் யாரும் நிதி தரக்கூடாது என்று கூறிய தந்தை பெரியார் பல்வேறு மாநாடுகளில் தீர்மானமும் போட்டார். தனது குடி அரசு இதழில் தொடர்ந்து எழுதினார். இவையெல்லாம் 1938 போராட்டத்துக்கு முந்தைய 10 ஆண்டுகள் ஆகும். 1938ஆம் ஆண்டு அரசின் சார்பில் பள்ளிகளில் இந்தி கட்டாயமாக்கப்பட்ட போதுதான் அது மிகப்பெரிய போராட்டமானது. இதில் அரசியல் இயக்கங்களை விட தமிழ் இயக்கங்கள், தமிழறிஞர்கள் அதிகம் பங்கேற்க வேண்டும் என்று தூண்டினார் பெரியார். அதனால் விழிப்புணர்வு பெற்ற தமிழறிஞர்கள் அப்போராட்டத்தில் பங்கெடுத்தார்கள். பல்லாயிரக்கணக்கானவர்கள் குடும்பம் குடும்பமாக சிறை சென்றார்கள். பெரியார் கைது செய்யப்பட்டு 9 மாதங்கள் சிறை வைக்கப்பட்டார். பேரறிஞர் அண்ணா கைது செய்யப்பட்டார். 1938 இந்தி எதிர்ப்பு போர் தமிழகத்தில் தொடங்கிய நேரத்தில் கலைஞருக்கு வயது 14. நாள்தோறும் மாணவர்களை கூட்டி கையில் தமிழ்கொடியுடன் இந்தி எதிர்ப்பு முழக்கங்களை எழுப்பி கட்டாய இந்தியை எதிர்த்து மாணவர் பேரணியை நடத்தினார். இத்தகைய போராட்டத்தால் இந்தி திணிப்பு அப்போது கைவிடப்பட்டது. மீண்டும் 1948ஆம் ஆண்டு இந்தி திணிக்கப்பட்டது. பெரியாரும் அண்ணாவும் தலைமை வகித்து மொழி போராட்டம் நடத்தினார்கள். இந்தி பின்வாங்கியது. இருந்தாலும் ஆண்டுதோறும் இந்தி எழுத்து அழிப்பு போராட்டத்தை திராவிட இயக்கம் நடத்தியது. 1950ஆம் ஆண்டு முதல் திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்றக் கழகமும் இந்தி எழுத்துக்களை அழிக்கத் தொடங்கியது. அதன் பிறகுதான் புகைவண்டி நிலையங்களிலும் அஞ்சல் நிலையங்களிலும் ஒன்றிய அரசு தமிழில் எழுதியதை முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது. 1963 இந்தி திணிப்பை கண்டித்து போராட்டக் களம் அமைக்கப்பட்டது. கலைஞர் தலைமையில் போராட்டக் குழு அமைக்கப்பட்டது. நான் பெற்றுக் கொண்டிருக்கிற இந்த பொறுப்பை நிறைவேற்றுவேன், பணியாற்றுவேன், பலியாகவும் தயாராக இருக்கிறேன் என கலைஞர் தெரிவித்தார். மதுரையில் சட்டத்தை எரித்து கலைஞர் கைதானார். கலைஞருக்கு தேனியில் அண்ணா அவர்கள் வீரவாள் பரிசளித்து பாராட்டினார். அந்த 3 ஆண்டு காலமும் மொழிப்போரால் தமிழ்நாடு கனன்றது. அதுவரை போராட்டமாக இருந்தது. 1965ஆம் ஆண்டு போராக மாறியது. திமுகவோடு இணைந்து மாணவர்கள் நடத்திய போர் அது. அடுத்து அமைந்த திமுக அரசு இருமொழிக் கொள்கையை சட்டமாக்கும் சூழலை அரசியல் வெற்றி ஏற்படுத்தி கொடுத்ததை முரசொலி நினைவு கூர்ந்துள்ளது. 1970 திருச்சி மாநாட்டில் ஐம்பெரும் முழக்கத்தை அறிவித்த தலைவர் கலைஞர் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்பதையும் ஒரு முழக்கமாக இணைத்தார். அடுத்த ஆண்டு கோவையில் நடைபெற்ற இந்தி எதிர்ப்பு மாநாட்டில் உரையாற்றிய இன்றைய தலைவர், அன்றைய மாணவர் மு.க. ஸ்டாலின், தமிழுக்காக உயிர் தர தயார், அந்த பட்டியலில் என்னை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று முழங்கினார். இந்தி எதிர்ப்பு என்பது செத்த குதிரை என்று 1978ஆம் ஆண்டு பிரதமர் மொரார்ஜி சொன்னபோது, அது செத்த குதிரையல்ல, தூங்கும் குதிரை என தெரிவித்த கலைஞர் தூங்கும் குதிரையை தட்டி எழுப்பினார். 1986ஆம் ஆண்டு செப்டம்பர் முதல் வாரத்தை இந்தி வாரமாக கொண்டாட அன்றைய அரசு அறிவிப்பு செய்த போது, தேவநாகரி வரி வடிவத்தில் உள்ள இந்தி இந்தியாவின் அதிகாரப்பூர்வ மொழியாக இருக்க வேண்டும் என்று எழுதி அதனை கொளுத்த தலைவர் கலைஞர் உத்தரவிட்டார். 1993ஆம் ஆண்டு தொலைக்காட்சிகளில் இந்தி நிகழ்ச்சிகள் அதிகரிக்கப்பட்ட போது அதனை எதிர்த்து சென்னை தொலைக்காட்சி நிலையம் முன்பு இளைஞரணி செயலாளர் தளபதி மு.க. ஸ்டாலின் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. தொலைக்காட்சி பெட்டிகள் உடைக்கப்பட்டன. 2012ஆம் ஆண்டு NCERT வெளியிட்ட பாடப்புத்தகத்தில் 1965 மொழிப் போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் கருத்துப்படம் இடம்பெற்றிருந்தது. அதனை திமுக உள்ளிட்ட கட்சிகள் கடுமையாக எதிர்த்தன. அதன் பிறகு அந்த கருத்துப்படம் நீக்கப்பட்டது.
2019ஆம் ஆண்டு இந்திக்கு ஆதரவாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா கருத்து கூறியபோது மீண்டும் 1965 கிளம்பும் என்று தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார்கள். அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை என்று உள்துறை அமைச்சர் விளக்கம் அளித்தார். இப்போதும் மும்மொழி திட்டத்தை புதிய தேசிய கல்விக் கொள்கை மூலமாக புகுத்துகிறார்கள். அதனை ஏற்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மறுத்துவிட்டார். இதனால் நிதி ஒதுக்கீடு இல்லாமல் போனாலும் மொழி திணிப்பை ஏற்காமல் முதலமைச்சர் போராடி வருகிறார். எதிர்க்கட்சியாக இருந்தபோது மட்டுமல்ல, ஆளும் கட்சியாக இருக்கும் போதும் திராவிட முன்னேற்றக் கழகம் போராடிக் கொண்டுதான் இருக்கிறது. ஜனவரி 25 அன்று தமிழ்நாடு முழுவதும் கழக முன்னணியினர் முழங்க இருக்கிறார்கள். இந்தியாவில் உள்ள பல்வேறு தேசிய இனங்களில் ஒன்றானதும் திராவிட கலாச்சார பின்னணி கொண்டதுமான தமிழ் தேசியத்தை வளர்த்து காத்திடவும், தமிழ் மொழிக்கு பிற மொழியால் ஆபத்து அணுவளவும் நேராமல் தடுக்கவும் பொறுப்பேற்று பணியாற்றுபவர்களாக நாமாகத்தான் இருக்கிறோம் என 1977ஆம் ஆண்டு ஏப்ரல் 22ஆம் தேதி முத்தமிழறிஞர் கலைஞர் கூறியதை நினைவு கூர்ந்துள்ள முரசொலி அத்தகைய பணியை இன்றைய தலைவர் தொடர்ந்து கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளது. மொழியும் இனமும் திமுகவின் இரு கண்கள் என்ற தலைவரின் முழக்கம் கோடிக்கணக்கான தமிழர்களின் உணர்வு ஆகட்டும். மொழிப்போர் முடியவில்லை, செந்தமிழைக் காக்க சேனை ஒன்று தேவை என முரசொலி நாளேடு தனது தலையங்கத்தில் தெரிவித்துள்ளது.